ஒவ்வொரு தடவையும் கீழே விழுகும் போது முருகன் சொல்வார், எந்திரி. கீழே விழுகிறதுக்காக நீ பிறக்கல, எந்திரிச்சு ஓடுறதுக்காக பிறந்திருக்க. ஓடுவ, கீழே விழுவ, ரத்தம் வரும். ஆனா ஒன்னே ஒண்ணு, மனசுல நான் இருக்கேங்கிற மறந்துடாத, உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். இந்த 6 பழக்கங்கள் பின்பற்றினா யாராலும் உங்களை அசைக்க முடியாது. வாங்க பார்க்கலாம். முதலாவது, உங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க. மற்றவர்கள் தூண்டினாலும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் உண்மையான பலம். இரண்டாவது, உடனே பதில் சொல்லாதீங்க. யாராவது சொன்னா உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. யோசிக்காம பேசினா தப்பாயிடும். மூன்றாவது, உங்க மனசுல ஓடுறத எழுதுங்க. எழுதும் போது தெளிவு கிடைக்கும், பல தீர்வுகள் தோணும். நான்காவது, குறை சொல்றத நிறுத்துங்க. யாரும் உங்க குறைகளை கேட்க மாட்டாங்க. பிரச்சனை இருந்தா சரி செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. குறை சொல்றது பலவீனம். ஐந்தாவது, அளவா பேசுங்க. அது மத்தவங்களை யோசிக்க வைக்கும். மௌனத்துல பெரிய சக்தி இருக்கு. தேவையில்லாம பேசாதீங்க. ஆறாவது, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீங்க. விதிகளை வச்சுக்கோங்க. அதன்படி நடந்தால் முடிவுகள் நிதானமாக வரும். உன் வாழ்வில் பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் இங்கு உண்மை. ஆனால் நீ இங்கு காண்பதெல்லாம் உண்மை என நினைத்தது கொண்டிருக்கிறாய். மயக்கத்தில் வாழும் மனிதனே வழினம். கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை. ஆனால் அனைத்தையும் அனுசரித்துதான் வாழ வேண்டும் என்றால் அது நரக வாழ்க்கை. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது. உங்களை அங்க வச்சு பாக்குறேன், அண்ணாந்து பாக்குறேன், உங்களை ஒரு வரமா பாக்குறேன், நன்றியோட பாக்குறேன். நீங்க இல்லாம என்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அன்புக்கு என்னைக்குமே தலை வணங்குறேன். நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. ஓம் சரவண பவ என பதிவிட்டு உன்னுடைய நண்பர்களுக்கு இதை பகிரு. என்னைக்கு நான் சாமிகிட்ட கேட்கறது, என்னைக்கு இந்த நாயும் பாதத்திலே வச்சிரு. அதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம். காசு, பணம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இருக்கிற வரைக்கும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தா போதும். மௌனமாக இரு. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உறவுகள் உன்னோடு இருக்கும் பொழுது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு. முருகப்பெருமானை தீவிரமாக நம்புகிறவர்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப விரும்பி வழிபடுபவர்களுக்கும் வாழ்க்கையில் கடைசி நிமிடம் என்ன ஆகும்னா, அவர்கள் இறக்கும் போது உயிர் யமன்ட்ட போகாது, முருகனிடத்தில் போகும். இருக்கும் போதே முருகன் தன்னை காட்டுவான், தன்னில் என்னை காட்டுவான், என்னில் அவனை காட்டுவான்னு முருகனோடு முருகனோடு நாமும் முருகன் நம்மோடும் இணைந்து கொள்ளக்கூடிய அற்புதமான உயிரோடு இருக்கும் போதே ஜீவன் முக்தியை தர வல்லது திருப்புகழ். நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும். சுத்தமான மனசோட எந்த பொருள் வேணும்னு நீ விரும்புறியோ அந்த பொருள் உன் கைக்கு வரும்.